எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்மளோட வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த திலகம் ஷேப்போட மேலே வந்து இந்த முக்கில் வரக்கூடிய ஒற்றை முத்து வந்துட்டு எப்படி நாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரியா, அதை தான் நாம் வந்துட்டு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். கடையில் வந்துட்டு வாங்குறதுக்கும் கிடைக்கும். இதை நம்மளே பண்ணலாம். சரியா, இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல வந்துட்டு நான் இது வந்து திலகம் ஷேப்பை வரைஞ்சி எடுக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். அந்த ஒற்றை முத்து வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஷேப் வரைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, இந்த முக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஒற்றை முக்கு வந்துட்டு வைக்கக்கூடிய ப்ரொசீஜர். இந்த இதில் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒற்றை முத்து வந்துட்டு நம்ம வெறும் ஒரே ஒரு முத்து தான் நம்ம வந்து கொடுப்போம். சரியா, இது வந்துட்டு ஃபைனல். இந்த மாதிரி ரெண்டும் வந்துட்டு சேமான இதில் நிற்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும், ஒரு முத்து எடுத்துட்டு அதை வந்து நாம் சென்டரில் வச்சு கொடுக்கணும். சரியா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டி எல்லாம் வைக்க விடாது. பார்த்தீங்கல்ல, திலகம் ஷேப் வந்துட்டு வரும். எண்டு நாட்டு போட்டு முடித்து எடுத்துக்கிடுங்க. சரியா, இவ்வளோ தான் திலகம் ஷேப்போட டிசைனிங். அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரியா, இவ்வளோ தான் இந்த ஒற்றை முத்தோட இது. சரியா, புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கேளுங்க.